Dear students, 12th business maxல நம்ம differential equation பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா 4th chapter differential equation பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 4.3 அதில் வந்து எக்ஸசைஸ் சம் பார்த்துருந்தோம் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் வந்து 4.18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்கள் if the marginal cost of producing x sur is given by equation கொடுத்துருக்காங்க 3xy plus y squared into dx plus x squared plus xy into dy equal to 0 and the total cost of producing a pair of shoe அப்படின்னு கொடுத்துருக்காங்க a pair of shoes is given by 12 then find the total cost of function அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிங்க total cost of function அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க சரிங்களா ஓகே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக சரி ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன் எழுதிக்க போகிறேன் கிவன் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறேங்க 3xy ப்ளஸ் y ஸ்கொயர் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதில் பவரில் ஒன்று இருக்கிற மாதிரி தான் இது ஒன்று 1 + 1 2ங்களா அப்போ 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா +2 இதுக்கும் 2 ஓகேங்களா அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாங்களா இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ஒய் இதோட பவர் 1 1 + 1 2 ஆயிடுச்சுங்களா அப்போ இதுவும் 2 இதான் இதுவும் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான் ஃபார்மில் தான் இருக்குது அப்போ இன்ட்டு dy equal to 0 அப்போ this equation homogeneous equation ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் dy by dx ஃபார்மில் எழுதணும் அப்போ dy by dx ஃபார்மில் எழுதுறதுக்கு இது மட்டும் அப்படியே வச்சுட்டேங்க சரிங்களா அப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த dy மட்டும் இங்கே வச்சுக்கிறேங்க dy equal to ஓகேங்களா dy இங்கே என்ன இருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு xy அது மட்டும் வச்சுக்கிறேங்க இந்த பக்கம் இது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸுங்களா அப்போ மைனஸ் 3xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ஓகேங்களா இந்த டிஎக்ஸ் வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வராங்க சரிங்களா இது மல்டிப்ளை இதை வச்சு டிவைட் ஆயிருங்களா அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஓகேங்களா மைனஸ் இந்த 3xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டேங்க இது மல்டிப்ளை ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆயிருங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸு ஒய் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா dy by dx ஃபார்ம் கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண பாருங்கள் இதுவும் 2 தான் பவரில் 1 + 1 2 அப்போ f(x, y) g(x, y) ரெண்டு பவர் ஈக்குவலாக இருந்தனால ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்போ என்ன பண்ணுறேன் y = vx அப்படின்னு எடுத்துக்கிறேங்க டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன இருங்க dy by dx equal to v into 1 plus x into dv by dx அப்போ dy by dx equal to v plus x into dv by dx அப்போ dy by dx பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் v plus x into dv by dx சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்போ v plus x into dv by dx equal to சரிங்களா மைனஸ் 3x ஒய்க்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்கள் vx ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பதில் என்னங்க v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் நம்ம ஃபார்மேட் கொண்டு வந்தோம்ல திஸ் இஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுங்க இந்த இதில் சரிங்களா இதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரோம் 3x ஒய்க்கு பதிலாக vx ஒய் ஸ்கொயர் பதிலாக v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேங்க ப்ளஸ் எக்ஸு ஒய்க்கு பதிலாக vx இந்த ஒய்க்கு பதிலாக vx சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் ஓகே பாருங்கள் இங்கே மைனஸ் இப்போ பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருங்களா சரி ஒரு ஸ்டெப் எழுதுனாலும் சரிங்க 3x ஸ்கொயர் v ப்ளஸ் v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் vx ஸ்கொயர் இப்போ ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குங்களா எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டேன் அப்போ என்ன இருங்க 3v ப்ளஸ் v ஸ்கொயருங்களா எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா 3v எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சுன்னா v ஸ்கொயர் பை இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டா 1 எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 1ங்க எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா v அப்படின்னு கிடச்சிருங்களா இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க இங்கே
v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் வச்சுக்கிறேங்க. இந்த ப்ளஸ் வி அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் வின்னு ஆயிருங்க. அப்போ மைனஸ் இங்கே பாருங்கள் 3v ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் வி. இந்த ப்ளஸ் வி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் வி. இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகேங்களா, இந்த ப்ளஸ் வி ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேங்க. அப்போ மைனஸ் 3v ப்ளஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்ட்டு 1 ப்ளஸ் வி பை 1 ப்ளஸ்ஸு வி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மைனஸால் எல்லாத்தையும் உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன். பாருங்கள் மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் 3vங்களா. அப்போ மைனஸ் 3v. இது மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்களா, மைனஸ் வி ஸ்கொயர். இது மைனஸால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வியால் மைனஸ் வி. இது மைனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள், மைனஸ் வி ஸ்கொயர் பை 1 ப்ளஸ்ஸு வி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் மைனஸ் 3v மைனஸ் வி மைனஸ் 4v மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் 2v ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் விங்களா. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், வேரியபிள் ஆர் செப்பரபிள் பண்ண போகிறேன். விலாம் ஒரு பக்கமாகவும் எக்ஸ்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்து இன்டகரல் பண்ண போகிறேன். சரிங்களா, பாருங்கள் இதுலேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துனாருங்க, 4v ப்ளஸ் 2v ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் வி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போ வேரியபிள் ஆர் செப்பரபிள் பண்ண போகிறோங்க. ஒன் சைடு வந்து ஒரு வேரியபிள், அனதர் சைடு வந்து அனதர் வேரியபிள் கொண்டு வந்து இன்டகரல் பண்ண போகிறோங்க. அப்போ இந்த டிவி மட்டும் இங்கே வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா, இது மல்டிப்ளை எதனா வச்சு டிவைட் ஆயிருங்களா, 4v ப்ளஸ் 2v ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் வி ஈக்குவல் டு பாருங்கள் இங்கே மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டிவைட் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை இருங்க டிஎக்ஸ். இது மல்டிப்ளை ஈக்குவலுக்கு எந்த வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சிங்க. ஓகேங்களா, இது மேலே போகும்போது என்ன இருங்க, 1 ப்ளஸ் வி பை 4v ப்ளஸ்ஸு 2v ஸ்கொயர் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸு பை எக்ஸ். ஓகேங்களா, இது பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை போத் சைட் ஆஃப் இன்டகரல் பண்ணணும்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள் இது இன்டகரல் பண்ணிட்டேங்க. பாருங்கள் இப்போ இன்டகரல் பண்ணால் இந்த மைனஸ் வெளியில் இருக்குது. இப்போ பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மேலே இருக்கணும். அப்போ டிஃப்ரென்ஷியல் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்னங்க 4 சரிங்களா, 4v டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 4 மட்டும் வருங்களா, 4 இன்ட்டு டிவி அதை இருக்குங்க 4. ஓகேங்களா, இங்கே இது பண்ணும்போது டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது வி ஸ்கொயர் பண்ணும்போது 2vங்களா, அப்போ 4v அப்படின்னு வரணுங்க. ஆனால் இங்கே 1 ப்ளஸ் வி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், இது 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4. ஓகேங்களா, இது 4 மால் மல்டிபிள்னா 4v. அப்போ இது டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மேலே இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன், போத் சைட் ஆஃப் 2 என்னது 4ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா, மல்டிப்ளை ஆன் 4 மல்டிப்ளை 4 ஆன் போத் சைடு எழுதிக்கிறேங்க. ரெண்டு சைடு போத் சைடு ஆஃப் மல்டிப்ளை பண்ண போகிறேங்க. ஓகேங்களா, அப்போ மல்டிப்ளை பை 4 ஆன் போத் சைடு. 2 சைடு என்ன பண்ண போகிறேங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேங்க. சரிங்களா, மல்டிப்ளை 4 ஆன் போத் சைடு அப்படின்னு எழுதிட்டேங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள், இன்டகரல் ஆஃப் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4 1s are 4, இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4v பை என்ன இருங்க 4v ப்ளஸ் 2v ஸ்கொயர் இன்ட்டு டிவி. 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேங்க 4v. இங்கே பாருங்கள் இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் மைனஸ் 4 இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸு பை எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேங்க. இது பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது பாருங்கள் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 4v என்ன இருங்க 4 ப்ளஸ்ஸு இது 2v ஸ்கொயர், v ஸ்கொயர் பண்ணால் 2vங்களா, அப்போ 4v அப்படின்னு கிடச்சிருங்களா. டிஃப்ரென்ஷியல் பண்ணால் v ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 2vங்களா, இங்கே ஒரு 2 இருக்குனால 4v அப்படின்னு கிடச்சினா அப்போ மேலே இருக்குது. அப்போ அதாவது நான் ஃபார்முலா எழுதியிருந்தேன் என்ன அப்படி என்ன எழுதியிருக்குன்னா f dash ஆஃப் எக்ஸு பை எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகரல் ஆஃப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா லாக் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே எழுத போகிறேன். அப்போ இது டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மேலே இருக்குது, அதுதான் f dash ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, லாக் 4v ப்ளஸ் 2v ஸ்கொயர். சரிங்களா, லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், இது மேலே இருக்கிறது f dash ஆஃப் எக்ஸ். அப்போ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 1/x இன்டகரல் பண்ணால் லாக் எக்ஸு ப்ளஸ் லாக் சி. ஓகே, எல்லாமே லாக் யூஸ் பண்ணுறதுனால லாக் யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்போ லாக் ஆஃப் 4v 2v ஸ்கொயர் ஈக்குவல் டு
இந்த 4 மட்டும் பவருக்கு மேலே கொண்டு போகிறேங்க சரிங்களா. ஏன்னா லாக் ஏ பவர் பி அப்படி இருந்துச்சு அப்படின்னா பி லாக் ஏ அப்படின்னு எழுதலாங்க. அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேங்க. இப்போ 4 மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா லாக் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ்ஸு லாக் சி அப்படின்னு எழுதிட்டேங்க சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேங்க, லாக் ஆஃப் 4v ப்ளஸ்ஸு 2v ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் லாக் பி. இப்போ லாக் ஏ பை பிங்களா, இப்போ சி பை எக்ஸ் பவர் 4 அப்படின்னாருங்களா, லாக் ஏ மைனஸ் லாக் பி. அப்போ லாக் ஏ பை பிங்களா, இந்த லாக் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 4v ப்ளஸ் 2v ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் பவர் 4ங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோங்க y ஈக்குவல் டு vx. அப்போ விக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணாங்க, y பை எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க பாருங்கள். அப்போ 4 yக்கு பதிலாக y பை எக்ஸு ப்ளஸ் 2 விக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாங்க, y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா. காமனாக என்ன எடுத்துக்கிறேங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வருங்க, இங்கே ஒரு எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்போ எக்ஸால் மேலே மல்டிபிள் பண்ணிங்களா. அப்போ 4xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன இருக்குங்களா 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் பவர் 4ங்களா. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் சரிங்களா. இதுலேருந்து என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 4xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கிறேங்க, சி அப்படின்னு எழுதிட்டுங்க. இதுலேருந்து ரெண்டுலேருந்து காமனாக 2 வெளியில் எடுக்கிறேங்க. இது 2 2s are 4, இது 1 2s are 2. 2 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 2x ஸ்கொயர். அப்போ மீதி என்ன இருக்குங்க 2xy அப்படின்னு இருக்குங்களா. ஒரு 2 போயிடுச்சுன்னா மீதி 2xy. இங்கே 2 வெளியில் போயிடுச்சுன்னா என்ன இருக்குங்க, y ஸ்கொயர் மட்டும் இருக்குங்களா ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடச்சிருச்சுங்க. அப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. அதுதான். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபேர் ஆஃப் சூ அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. இஸ் கிவன் பை 12 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபேர் ஆஃப் சூ அப்படிங்கிறதுனால நான் என்ன எடுத்துக்க போகிறேன், வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சரிங்களா. ஃபேர் அப்படின்னா ரெண்டு ஜோடிங்களா, ஃபேருங்களா, ஃபேர் ஆஃப் சூ அப்படின்னா 2ங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2வும் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் பை அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ y ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 y ஈக்குவல் டு 2 12 அப்படின்னு எடுத்துகிட்டு மேலே இருக்க ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 12 ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 2 8 ஆயிருங்களா. ஓகே இங்கே பாருங்கள் 2 2s are 4 இன்ட்டு 12 எப்படின்னு வச்சுங்க 48ங்களா சரிங்களா. 12 ஸ்கொயர்டு 144ங்களா ஈக்குவல் டு சிங்களா. அப்போ 8 இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள், 8 4 ஆட் பண்ணால் 12 ரிமைண்டர் 1 5 9. அப்போ 192 ஈக்குவல் டு சி. ஓகேங்களா. இந்த 192 மல்டிபிள் பண்ணுறேன், 8ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் மல்டிபிள் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. 192 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 8 2s are 16 ரிமைண்டர் 1 8 8s are 72 71 73 ரிமைண்டர் 7 சரிங்களா. 8 1s are 8 8 to 7 ஆட் பண்ணால் என்ன வருங்க 50ங்களா. அப்போ 150 1536ங்களா 1536 ஈக்குவல் டு சி. அப்போ சியோட வேல்யூ கிடச்சிருச்சிங்க. இதை எடுத்து மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம கிடச்சிருங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அதில் 2x ஸ்கொயர் ஓகேங்களா 2x ஸ்கொயர் இன்ட்டு 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதில் சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அது சப்ஸ்டிட் பண்ண போகிறாங்க. பாருங்கள் 2x ஸ்கொயர் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன 1536 சரிங்களா. அந்த 2 மட்டும் நான் டிவைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 7 2s are 14 ரிமைண்டர் 1 13 6 2s are 12 ரிமைண்டர் 1 8 2s are 16. அப்போ என்னங்க எக்ஸ் ஸ்கொயர் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 768 சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா த ஃபைண்ட் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். இதுதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் சரிங்களா. இந்த கொஷினுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இதுதான் ஆன்சர். ஓகேங்களா.